ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ஓசியா 14 1 முதல் 9 வசனங்கள். தியான வசனம் 8ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. 8ஆம் வசனம்: நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் மரங்களின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற மரம் தேவதாரு மரம். இந்த தேவதாரு மரத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இவைகள் மிக உயரமான வளரக்கூடியவைகள். 75 அடி முதல் 150 அடி வரை அவைகள் உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம். இதனுடைய இந்த தேவதாரு மரத்திற்கு எபிரேய வார்த்தை என்னவென்றால் திர்சா என்பதனுடைய பெயர். மகிழ்ச்சி அல்லது இனிமை என்று பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அமைகிறது. இது நன்கு வளர்ந்து உயரமாக வளர்ந்து மேலே கூம்பு போல தன்னுடைய பகுதியை அமைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் அல்லவா, அதை போல இதுவும் ஒரு வகை இலையுதிர் அல்லது ஊசி இலை மரங்களின் வகையை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இதை கிறிஸ்மஸ் மரம் என்றும் சொல்லுவது உண்டு. ஒரு வருடத்திற்கு 24 அங்குலம் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். சில மரங்கள் அப்படியே துளிர்விட்டு பல வருடங்களாக இன்ச் பை இன்ச்சாக வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது 24 அங்குலம் ஒரே வருஷத்திலே வளரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மரமானது 100 ஆண்டுகளுக்கு மேலாக அது ஆயுசோடு உள்ளவைகளாக இருக்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு மேலாக அது வாழக்கூடியவைகளாக இருக்கின்றன. தனித்தன்மையுடையது. எப்பொழுதும் அதனுடைய இலைகள் பசுமையாக காணப்படுகிறது உண்டு. அழகாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகானது, நீண்ட வாழ்வு வாழக்கூடியது. அது மாத்திரமல்ல, இவைகள் உயரமான மலை சிகரங்களிலேயும் பனி காட்டுகளுக்குள்ளாகவும் அவைகள் வளரக்கூடியவைகளாக இருக்கிறது. மிக உயரமான இடத்திலே அவைகள் வளர்கிறபடியினாலே அந்த மலையிலே மோதி அடிக்கிற எல்லா காற்றுகள், புயல்கள், பலவிதமான ஒருவேளை எதிர்ப்பு சக்திகள், இவை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அவைகளை எதிர்த்து ஒரு சவால் நிறைந்த வாழ்வு வாழக்கூடியதாக இருக்கிறது. பனியின் மத்தியிலேயும் அந்த சவால்களை சந்தித்து வளரக்கூடியதாக இருக்கிறது. மழை வெள்ளத்திற்கு அவைகள் எதிர்த்து நிற்கிறவைகளாக காணப்படுகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவதாரு மரம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இவைகள் பச்சையான ஒரு மரமாக இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் பார்க்கலாம். இந்த பச்சை அல்லது பசுமை அதை பார்க்கின்ற பொழுது, பசுமை என்று காணப்படுகின்ற வேளையிலே பச்சை என்று காணப்படுகின்ற பொழுது, இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஒரு மரம் இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு இருக்கின்ற பொழுது, இது ஏன் இடத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அந்த மரத்தினுடைய தண்டை கிள்ளி பார்ப்பார்கள். பசுமை இருக்கிறதா? பசுமை இருக்கும் என்றால் இதில் ஜீவன் இருக்கிறது, இதை விட்டு வைப்போம் என்று சொல்லி. இங்கே பசுமை மாத்திரமல்ல, பச்சையும் இருக்கிறது. நான் பச்சையான அந்த தேவதாரு மரத்தை போல் இருப்பேன் என்பதாக சொல்லுகிறார். நான் ஜீவனோடு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கும்படியாக அவர் ஜீவ தண்ணீரை உனக்கும் எனக்கும் பாய்ச்சுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கின்ற பொழுது, நெற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிராதிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். இலை உதிர்கிறது என்றால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அதனுடைய வேர்களிலே ஏதோ தாக்கம் ஏற்படுகிறது, ஏதோ வியாதிப்படுகிறது, ஏதோ பூச்சிகள் அதை அரிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இங்கே நீரோற்றண்டையிலே நாட்டப்பட்டு அங்கிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த மரம் வாடாத மரமாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் இருக்கிறோமோ அவர்கள் ஜீவனுடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலர்
முதலாவது நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பசுமை உள்ளவனாக பச்சையான ஒரு மரத்தை போல இருக்க வேண்டும் என்றால், ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால், நீயும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அகத்திலே கொண்டவர்களாக, நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்டதான ஒரு மரமாக இலை உதிராதிருக்கின்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆம், ஆண்டவருக்குள்ளாக நிலை கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார், மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஜீவனுடையது, ஜீவனுடைய ஒரு மரம் என்று சொல்லுகின்ற பொழுது அது தன்னுடைய தோற்றத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய பலனினாலும் நிறைக்கிறது, மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. அதனுடைய மேனி அதிகமாக இருக்கிறது. ஜீவனற்ற மரம் அல்ல, நீங்களும் நானும் ஜீவனுள்ள மரம். நீங்களும் நானும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டாரே. அருமையான சகோதர சகோதரி, நீ ஜீவனுடையவனாக இருக்கிறாயா? நீ ஒரு தேவதாரு விருட்சமாக, தேவதாரு மரமாக நீ காணப்படுகிறாயா? மகிழ்ச்சி உன்னிடத்திலே இருக்கிறதா? இனிமை உன்னிடத்திலே இருக்கிறதா? நீ ஒருவேளை கூனி குறுகி உன்னுடைய வாழ்க்கையை சிறுகச் செய்கின்ற ஒரு நிலைக்கு அல்ல, உன் வாழ்க்கையை விசாலத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து உன்னை ஓங்கி உயரமாக பலரும் காணும்படியாக தேவன் உன்னை உன்னத ஸ்தலத்திலே வைக்க விரும்புகிறார். மழைகள் வரலாம், புயல்கள் வரலாம், வெள்ளங்கள் வரலாம், புயல் காற்றுகள் சீறி அடித்து மரத்தை முறிப்பதைப் போல அங்குமிங்கும் ஆட்டலாம், அசைக்கலாம். சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவைகளை தாங்கிக் கொள்வதற்கான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து தேவன் உங்களை பசுமையாக்குகிறார், பச்சை உள்ள ஒரு மரமாக்குகிறார். காரணம், அந்த மரமானது கன்மலையிலே ஆழமாய் வேர் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கன்மலையாகிய கிறிஸ்துவில் ஆழமாக வேர் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற எல்லா நெருக்கங்கள், போராட்டங்கள், புயல்கள், ஒருவேளை பலவிதமான சின்னாபினமாக இருக்கக்கூடிய பல நெருக்கங்கள், இவைகளின் மத்தியிலே நான் ஆழமாக வேரூன்றிருக்கிறபடியினாலே என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் முறிந்து விடாதபடி, நான் உடைக்கப்பட்டு விடாதபடி என் தேவன் எனக்கு சத்துவத்தையும் சாரத்தையும் கொடுத்து என்னை அவர் ஜீவ நீரோட்டமுடையவனாக என்னை மாற்றுகிறார். அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி நான் பயப்பட தேவையில்லை. நான் உதிர்ந்து போன ஒரு மரம் அல்ல, இலை உதிர்ந்த ஒரு மரம் அல்ல, நான் பசுமையான பச்சையான ஒரு தேவதாரு விருட்சம். நீ பச்சையான தேவதாரு விருட்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பச்சையான வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை, உயிருள்ள ஒரு வாழ்க்கை, துளிர்விடும் ஒரு வாழ்க்கை, ஒருவேளை வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை இந்த பச்சையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பச்சை என்று சொல்லுகின்ற பொழுது நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், பூரணராகும்படியாக நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எதிலே? ஜீவ தண்ணீராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் அடிப்படையிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவரிலே நான் வேர் கொண்டவனாக, அவருடைய வார்த்தை எனக்கு சாரமாக, எனக்கு சத்தான உணவாக எடுத்துக்கொண்டு அவைகளை நான் எனக்கு உள்வாங்கிக் கொண்டு அவைகளின் பிரகாரமாய் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். பச்சையான ஒரு மரம், பச்சையான மரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி நான் வளருகின்ற பொழுது புயல் வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், ஒருவேளை என்னை நெருக்கக்கூடிய, உடைக்கக்கூடிய நிலையிலே தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் நான் பயப்படுவதில்லை. ஏனென்றால் என் வேர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இதைத்தான் கொலோசை சபைக்கு பவுலடிகளார் எழுதுகின்ற பொழுது சொல்கின்றதான காரியம் அதுதான். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள்ளாக நான் வேர் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவர் மேல் கட்டப்பட்டு வருகிற, இல்லை என்றால் வளர்ந்து வருகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. நடந்து கொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது நான் சோர்ந்து போய் விழுந்து போன ஒரு நிலைமை அல்ல, இது ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே, வளர்ச்சியின் பாதையிலே நான் செல்லுகிறேன். நடந்து கொண்டு உறுதிப்பட்டு அதிலே பெருகுவீர்களாக. நான் உறுதிப்பாடோடு இருக்கிறேன், பெருக்கமான கனிகளை கொடுக்கிறேன்.
பசுமை, பச்சையான மரம் என்பது அதுதான். அது உயிரோட்டத்தை காண்பிக்கிறது, ஜீவனுள்ள ஒரு மரமாக காண்பிக்கிறது. அது தொடர்பை, அந்த வேரில் இருந்த சாரத்தை எடுத்துக்கொண்டு கொள்ளக்கூடிய அந்த தொடர்பை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, கனி கொடுக்கக்கூடியதாக, பயனுள்ளதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் தேவதாரு விருட்சங்கள், ஜீவனுள்ளவர்களாக, ஜீவனுள்ள கல்லாகி அவரோடு கூட சேர்ந்து நாம் கட்டி எழுப்பும்படியாக ஜீவனுள்ள கற்களாக நாம் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்ளுவோம். நாம் ஏற்றுக்கொண்டபடியே நாம் கட்டப்பட்டு நடந்து கொண்டு நாம் மிகுதியான கனிகளை கொடுக்க ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நீங்கள் உதிர்ந்து போன இலையுள்ள ஒரு மரம் அல்ல, நீங்கள் பசுமையான ஜீவனுள்ள மரமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உதிர்ந்த இலைகள் உடையவர்களாக அல்ல, ஜீவனற்றவர்களாக அல்ல, நாங்கள் தேவதார் மரங்களாக மகிழ்ச்சியையும் இனிமையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவரே, அந்த ஜீவ நீரோட்டத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு மரங்களாக ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வேறு கொண்டு அவரிலே சாரம் பெற்று அவருக்காக சாட்சியாய் மகிமையாய் ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.